ஹாய் ஹலோ மக்களை, இந்த வீடியோவில் டாப் 10 அட்வென்ச்சர்ஸ் மூவிஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் உள்ள ஒவ்வொரு படங்களும் ஆர்டர் வைஸெல்லாம் இல்லை, எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான 10 படங்கள், அது மட்டும் இல்லாமல் மஸ்ட் பார்க்க வேண்டிய 10 படங்களை இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கோம். இதில் சில படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், சில படம் இன்னும் பார்க்காம இருக்கலாம். 10 படங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10வது இடத்துல இருக்கிறது பைரட்ஸ் ஆஃப் கரிபியன் சீரிஸ். பைரட்ஸ் ஆஃப் கரிபியனில் உள்ள ஒவ்வொரு சீரிஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பைரட்ஸ் அண்ட் ஃபேண்டசி எலமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த படத்தில் வந்திருக்க 5 படங்கள்லையுமே இருக்கும். ஒவ்வொரு படமும் நின்று பேசும், ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நின்று பேசும். முக்கியமாக சொல்லணும்னா அந்த கேப்டன் ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு அது ஃபேவரட்டான கேரக்டரா இருக்கு. அதுக்கப்புறம் தி லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் சீரிஸ். இதுல ஒவ்வொரு படமும் அப்படி செதுக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு படமும் அவ்வளோ ஆஸ்கர் அவார்ட் வாங்கி குமிச்சிச்சு. இதுவும் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டை சுற்றி சூப்பராகவே ரைட் பண்ணியிருப்பாங்க, செம்மையாக டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க. லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ். 8th பேஸில் மம்மி, எகிப்த் அண்ட் அந்த டெசர்ட் சம்மந்தப்பட்ட மம்மி சம்மந்தப்பட்ட ஒரு படம். இந்த படத்தை நிறைய பேர் சின்ன வயசில் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். படம் ரொம்ப மஸ்ட் வாட்சான மூவிஸ். இந்த மம்மி சீரிஸ்ல வந்து எல்லா படமே நல்லா இருக்கும். மறக்காம இந்த மம்மி படத்தை நீங்க பாருங்க. அட்வென்ச்சர் படத்திலே கொஞ்சம் டிஃபரெண்டா ஜாக்கி சானோட ஒரு படம் தான் ஆர்மர் ஆஃப் காட். சில பேர் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்க்காம இருந்துக்கலாம். ஜாக்கி சானோட அட்வென்ச்சர்ஸ் மூவிலே இது கொஞ்சம் ஸ்பெஷலான மூவி, எல்லாரும் பார்க்க வேண்டிய மூவி. கண்டிப்பா இந்த நீங்க பாருங்க. 6th பிளேஸ்ல இண்டியானா ஜோன்ஸ். இதுவும் ஒரு சின்ன ஃபேண்டசியோட அட்வென்ச்சர்ஸோட இந்த மூவி சீரிஸ். வேர்ல்டுலயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மூவி சீரிஸ்ல இதுவும் ஒண்ணு. லாஸ்ட் இயர் வரைக்குமே இதோட பார்ட்ஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இது எல்லா படமும் நல்லா இருக்கும். அண்ட் இந்த படங்கள்லாம் இந்தியாவை பேஸ் பண்ணி இந்தியாவை சுத்தி தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. 5வது இடத்துல ஹோம் அலோன். காமெடியான அட்வென்ச்சர் படம் தான். ஒரு சின்ன பையன் அவங்க வீட்டுல இருந்து வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை சுத்தி நடக்கிற விஷயங்கள், பணக்கார வீட்டு பையனை சுத்தி நடக்கிற கிட்னாப்ஸ், அப்படி இப்படின்னு ரொம்பவுமே ஃபன்னா போயிருப்பாங்க. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே நல்லா இருக்கும். நீங்க 2 படத்தையும் மஸ்ட் வாட்ச். 2 படமுமே பாருங்க. ஒரு உண்மையான காமெடி படம் அண்ட் அட்வென்ச்சர் படமா உங்களுக்கு ஃபீல் ஆகும். 4th பேஸ்ல ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இது ஒரு அனிமேஷன் படம், ஒரு டிராகன் பேஸ்டு அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேண்டசியோட சூப்பராகவே இருக்கும். இது வரைக்கும் வந்த எல்லா பார்ட்டும் சூப்பராக இருக்கும். அனிமேஷன் படம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாம இதை கண்டிப்பாக பாருங்க. ரொம்பவே ஜாலியான, ஜாய்ஃபுல்லான, அதே சமயத்தில் செம அட்வென்ச்சரான படம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. 3வது பிளேஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜுராசிக் பார்க் அண்ட் ஜுராசிக் வேர்ல்ட். ரெண்டுமே நல்லா இருக்கும். ஜுராசிக் வேர்ல்டு இப்போ வந்துட்டு இருக்க படங்கள், ஜுராசிக் பார்க் பழைய படங்கள். நீங்க இன்னும் அதை பார்க்க மறந்துட்டீங்க, பார்க்கலான்னு வெயிட் பண்றீங்கன்னா யோசிக்காம பார்க்க வேண்டிய அட்வென்ச்சர் படம் தான் ஜுராசிக் பார்க் சீரீஸ். சீரீஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் படம் நல்லாவே இருக்கும். ஜுராசிக் பார்க் 1 அல்டிமேட்டான படம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள். ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா ரீவாச் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட் நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கிடைக்கும். பிளேஸ்ல இன்டர்ஸ்டெல்லார். இது ஒரு ஸ்பேஸ் அட்வென்ச்சர் மூவி, பெஸ்ட் சைஃபை மூவி. இது வரைக்கும் வந்த ஸ்பேஸ் மூவிஸ் அண்ட் சைஃபை மூவிஸ்க்கே பெஞ்ச் மார்க்கான இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மூவினா அது இன்டர்ஸ்டெல்லார் தான். இந்த மூவியை செக் பண்ணி பாருங்க. ஒரு சைஃபை கலந்த ஒரு பெஸ்ட் படம் தான் இன்டர்ஸ்டெல்லார். பிளேஸ்ல ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச த ஹாரி பாட்டர் சீரீஸ்ல ஒவ்வொரு படமும் அப்படி செதுக்கியிருப்பாங்க. சில பேர் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, சில பேர் 1-2 பார்க்காம இருப்பீங்க, சில பேர் எதுவுமே பார்க்காம இருப்பீங்க. சிக்காம பாருங்க. அண்ட் இதுக்கும் முன்னாடி பார்த்துருந்தாலும் ரீவாச் பண்ணுங்க. அப்படி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங்ஸை அது தரும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் டிஃப்ரெண்டான மூவி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாரும் பார்க்கணும், நீங்க பார்க்குற படங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.